పోలీస్ நம்மள మడకవంగని కరెక్టా కண்டுపిడిచీங்க మా ఎదురొచ్చే బండి వాళ్ళు లైట్ ను ఒకసారి ఆన్ చేసి ఆఫ్ చేస్తే ఆర్డీఓ ఉన్నారని అర్థం. రెండు సార్లు లైట్ ఆన్ చేసి ఆఫ్ చేస్తే పోలీసులు ఉన్నారని అర్థం. ఇది మా లారీ డ్రైవర్ల కోడ్. நல்ல ஐடியாண்ணா. సరే ఎక్కడమ్మా వెళ్దాం. வா. அக்கா நாம எப்படி லாரியில தான் போறோம்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க? நம்ம சென்னைக்கு தான் போறோங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்லனா அந்த அரவிந்த் சொல். அது சரிக்கா, நம்ம கரெக்டா இந்த லாரியில தான் போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் ஃபோன் என்கிட்ட இருக்கு. சிக்னலே காட்டி கொடுத்துரும். அக்கா என்ன பண்ண போறீங்க? வெறும் 5 கிலோமீட்டர் தான் சொன்னீங்க, இன்னும் அவங்க வரல? வர லாரி கார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தானே இருக்கோம். செக் போஸ்ட்ல இருக்கவங்க நல்ல டீம் தானே? நல்ல டீம் தான் சார், தரோவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. హలో కంట్రోల్ రూమ్, అసిస్టెంట్ కమిషనర్ తమిళ్ మారన్ స్పీకింగ్. సార్ ఇప్పుడు ఆ మొబైల్ ఆపోజిట్ డైరెక్షన్ లో మూవింగ్ లో ఉంది సార్. என்ன சொல்றீங்க? ఇప్పుడు ఆ మొబైల్ సిగ్నల్ హైదరాబాద్ ద్వారా వస్తుంది సార్. సిటీలో உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. குயிக். అలాగే సార్. ఓకే సార్. ஓவர். பயங்கரமா தண்ணி காட்டுறாங்க. என் கையில சிக்கினா 3 பேரையும் சுட்டு கொள்ள மாட்டேன், அடிச்சே கொன்னுடுவேன். இப்போ என்ன சார் பண்றது? அவங்கள நம்ம தேடுறோம் தெரிஞ்சதும் மறுபடியும் ஹைதராபாத் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் சிட்டில இருக்கிற எல்லா செக் போஸ்ட்லயும் ஒரு வண்டி விடாம கார் லாரின் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம். హలో కంట్రోల్ రూమ్, அந்த நம்பரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சதா? సార్ ఎటు మూవ్ అవ్వకుండా ఒకే స్థలంలో ఉంది సార్. எந்த ஏரியான்னு தெரியுமா? కూడా చెక్ పోస్ట్ సార్. ஓகே கம் ஆன் மூவ் குயிக் குயிக் குயிக், சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. நல்லா தரவா விசாரிச்சிங்களா? இந்த போட்டோல இருக்கவங்க பாத்திருக்கீங்களா? నాకేం తెలియదు సార్. எல்லாம் செக் பண்ணுங்க, தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். நல்லா உள்ள ஏறி பாருங்க, போங்க. சார் ஒரு ஃபோன் இருக்கு சார். சார் கொடுங்க. இது ஏன் ஃபோன் சார்? நம்ம செக் பண்றோம்னு தெரிஞ்ச உடனே மொபைல் போட்டு ஓடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் நம்மள திசை திருப்பறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க நம்மள திசை திருப்பறதுக்காக சென்னை நோக்கியும் போலாம், ஹைதராபாத் நோக்கியும் போலாம். ஆனா எந்த பக்கம் போய் அவங்கள கரெக்டா ட்ரேஸ் பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. அவகிட்ட இதை தவிர வேற ஒரு மொபைல் இருக்கு சார். சார் அப்படியா? இவ்வளவு நாளும் இந்த நம்பரை வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ணோம். ஆனா அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணா எங்க போறான்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். அந்த நம்பர் சொல்லுங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் சொல்ற நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. 9841 இந்த நம்பரை இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணுங்க. அவங்க எந்த நெட்வொர்க்ல இருக்காங்க, எந்த பிளேஸ்ல இருக்காங்கன்னு உடனே சொல்லுங்க. இது ரொம்ப அர்ஜென்ட். அவங்க 3 பேரும் எக்காரணத்துக்கு கொண்டு மிஸ் ஆக கூடாது. கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுங்க. அவங்க 3 பேரும் பயங்கரமான தீவிரவாதிகள்.
நம்பி சார் காஃபி போட்டுமா இல்ல ஜூஸ் போட்டுமா? ஏதாவது ஒன்று போடு போ. கோயிலே இருப்பான்னு நினைச்சா இப்ப நடு வீட்டுல வந்து நிக்கிறாள. அந்த மூர்த்தி முடிச்சுக்கிட்டா என்ன ஆகுறத? சுகர் போடலாமா வேணாமா? சுகர்லாம் வேண்டாம், அப்படியே கொண்டு வா. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, கொண்டு வரவா? கொண்டு வா. இந்தாங்க. அக்கா பாட்டுக்கு வெளியில சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டா. எனக்கு மனசு கேட்கவே இல்ல. சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதான் சமைச்சிட்டே கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வேணும்? கோயிலை விட சமையலா முக்கியம்? இல்ல நம்பி சார், சாமி என்ன ஓடிய போக போகுது? சமைச்சிட்டு போனாலும் சாமி அங்கேயே தானே இருக்க போகுது. அதுவும் இல்லாம யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நீங்க குடிங்களேன். யாகத்துல முதல்ல இருந்து நீதான் கண்டிப்பா இருக்கணும்னு உங்க அக்கா சொல்லியிருக்கா. அது உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏதாவது மிஸ் பண்ணிட போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கரெக்ட் டைமுக்கு கோயிலுக்கு ஏதோ தட்ட சத்தம் கேட்கல. இல்லையே. நல்லா கேக்குது பாருங்க. இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற வினோ? இது உங்க வேலை தானே? நான் என்ன பண்ணேன்? அந்த எலியை அடிச்சு போட்டீங்களே, அது அரைக்குறையா அடிச்சு போட்டு அப்படியே விட்டுட்டீங்க. அதான் அது மறுபடியும் அதோட வேலையை காட்டுது. வினோ, அதை நான் மறுபடியும் போய் இப்போ அடிச்சு போட்டுறேன். எதுக்கு? மறுபடியும் அது உயிர் பழைச்சு கதவை பரான்றதுக்கா? எலி அடிக்கிறது ஒரு பெரிய வேலை நம்பி சார். கரெக்டா மண்டையிலே போடணும், அப்பதான் அது சாகும். இப்ப போய் நான் அடிக்கிறேன், எப்படி சாகுதுன்னு மட்டும் பாருங்க. வினோ, உன்னால அதெல்லாம் முடியாது. அது பெருச்சாலி, நேரா உன்னை வந்து அப்படியே பிராண்டிடும். பெருச்சாலி அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். நீங்க வேணும்னா என் கூட நின்னு வேடிக்கை பாருங்க, எப்படி அடிக்கிறதுன்னு கத்துக்கோங்க. ஐயோ, கருப்பாம்பூச்சி! கருப்பாம்பூச்சியா? ஆமா, 1 2 இல்ல, ரூம் ஃபுல்லா பறந்துகிட்டு இருக்கு. பெரிய மீசை வச்சுட்டு முகமெல்லாம் ஊறும். ஐயே, அப்ப அதுக்கு முதல்ல மருந்து அடிங்க சார். அதுக்கு அப்புறம் மருந்து அடிச்சுக்கலாம். நீ போய் முதல்ல வேலையை பாரு. நான் போய் அந்த எலி அடிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். நான் உங்க கூடவே வரேன். நீங்க கருப்பாம்பூச்சி அடிங்க, நான் எலி அடிக்கிறேன். வாங்க போலாம். வினோ, இப்ப எலி சத்தம்லாம் நின்னு போச்சு. நீ போ, நான் அதை பாத்துக்கிறேன். என்ன என்ன என்ன? நீங்க சத்தத்தை நிறுத்துற லட்சணம் இதானா? முதல்ல கேட்ட மாதிரியே சத்தம் இப்பவும் கேக்குது. அது ஏதாவது கடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி நாம அடிச்சிடலாம். வாங்க. இரு 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 வினோ. ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? வாங்க. ஏய், சொன்னா கேளு. ஏய், இரு இரு வினோ. வினோ, இங்க என்ன பண்ற? உன்னை நான் கோயிலுக்கு தானே போக சொன்னேன். இங்க என்ன பண்ற? இல்லக்கா, நான் சமைச்சு வச்சுட்டு போலான்னு இருக்கேன்க்கா. இவரே அந்த எலிய சரியா அடிக்காம விட்டுட்டாரு. அது மறுபடியும் சத்தம் போட்டுட்டே இருக்கு. அதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்ல. நீ வா. ஏன்க்கா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இது டென்ஷன் இல்ல, சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? என்னக்கா சொல்ற? என்ன டார்லிங், ஹைதராபாத்ல ஷூட்டிங் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? நீ யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னியே, என்னாச்சு? எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட நம்பி. நம்ம சென்னை கமிஷனர் மூலமா தகவலை சொல்லி ஹைதராபாத் கமிஷனரை காண்டாக்ட் பண்ணி சத்யா டெரரிஸ்ட்ல தாசில்தார்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா, அதான் ஷூட்டிங் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க. நீ பயந்தியே? நான் நேரா போய் மினிஸ்டரை பார்த்தேன்.
அவருக்கு ஹைதராபாத் கமிஷனரை தெரியுமா? அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தமிழ்நாட்டுல இருந்து போன ஃபேக்ஸ மறைச்சிட்டாங்களாம். இப்ப ஆந்திரா போலீஸ் சத்யா கும்பல டெரரிஸ்ட்னு துரத்திட்டு இருக்கு. எப்படியோ சீக்கிரமே அவங்க 3 பேரையும் சுட்டு தள்ளிடுவாங்க. இனி சத்யாங்கிற ஒருத்தையே இருக்க மாட்டா. சதீஷ் சங்கீதாவை மட்டும் கைப்பற்றணும்னு நான் துடிச்சிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா இப்ப அந்த சத்யாவும் சேர்ந்து ஒழிய போறா. அக்கா, நான் கோயில்ல வேண்டிக்கிட்டது வீணா போலக்கா. வினோ, நீ வேண்டுனது வீணா போலதான். இதே மாதிரி இனி வரப்போற சிக்கல்ல இருந்தோம் நான் சீக்கிரமா வெளியில வரணும்னு நீ தான் வேண்டிக்கணும். எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? அப்படின்னா நான் இப்பவே சீக்கிரமா கிளம்புறேன்க்கா. அப்பதான் உன்னோட எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடியும். அக்கா, நான் இப்ப போனா காலையில தான் வருவேன், பரவாயில்லையா? எனக்கு அதாண்டி வேணும். நீ மெதுவா வா வினோ. சமைக்கணும் அவ்வளவுதானே, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. சரிக்கா, நான் அப்ப கிளம்புறேன். நம்பி சார், வரேன். சத்யா, சங்கீதா, சதீஷ் எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? கடவுளே, எங்களை எப்படியாவது காப்பாத்த பண்ணியா? நம்ம அந்த மொபைல் போற லாரியில தான் வரோம்னு நினைச்சுக்கிட்டு அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி நல்லா ஏமாந்துருப்பாங்க. அப்படின்னா இனிமே நம்ம தப்பிச்சிட்டோமாக்கா? அரவிந்த் அடுத்து என்னோட நம்பரை கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருப்பான். அப்ப என்னக்கா பண்ண போறீங்க? இதையும் தூக்கி போட போறீங்களா? இல்லடி, இந்த போன் கட்டாயமா வேணும். இது இருந்தா நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சரிக்கா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாதுலக்கா? கடைசியா எங்க நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுமோ அந்த இடத்த மட்டும் தான் காட்டும். அப்பாடா, இனிமே நிம்மதியா போலாம். நம்ம போற வண்டி அவங்களால ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியாது. ஆமா. வந்துட்டு தாமா இருக்கேன். ஆமாம்மா, ஒரு முக்கியமான வேலையா இருக்கேம்மா. எத்தனை தடவை சொல்றது, புரிஞ்சுக்க. வேலையா இருக்கேம்மா. கார்ல தானே வர, பரவாயில்ல வா. இது தாப்புல ஏதாவது ஒரு செக் போஸ்ட்ல தான் நான் இருப்பேன். வாமா. இல்ல பார், சொன்ன நம்புமா. சத்தியமா முக்கியமான வேலை. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீ வாமா. இப்ப எந்த இடத்துல இருக்க? அப்படியா? வர வழியில தான் நான் இருக்கேன், பக்கத்துல தான். நான் பாத்துக்கிறேன், நீ வா. சே, போலீஸ்காரனா இருந்தா கல்யாணமே பண்ணக்கூடாது போல இருக்கு. సార్ కంట్రోల్ రూమ్ లో ఉంది. హలో, ఏసీ తమిళ మారన్ స్పీకింగ్. சொல்லுங்க సార్. మీరు ఇచ్చిన మొబైల్ నంబరు ఆన్ లో లేదు సార్, స్విచ్ ఆఫ్ లో ఉంది సార్. மறுபடியும் உயிரை வாங்குறாங்களே. கடைசியா எங்க ஆஃப் ஆயிருக்கு? సార్, మీరు ఉన్న చోటుకు పక్కనే టవర్లో ఆఫ్ అయిపోయింది సార్. சரி, உடனே சென்னைக்கு போற வழியில இருக்க எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. ఓకే సార్. ரெட் அலர்ட் கொடுத்துருங்க. అలాగే చేస్తాను సార్. தப்பிச்சு போறது ஒரு தீவிரவாத கும்பல். சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எல்லா செக் போஸ்ட்லயும் தரவா செக் பண்ண சொல்லுங்க. எல்லாரையும் ரொம்ப அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே சார். ஓவர். ஓகே சார். சார், தப்பிச்சிட்டாங்களா? அப்ப எல்லாம் போச்சா? விட மாட்டேன், அவங்கள தப்பிக்கவே விட மாட்டேன். எதுவும் தகவல் வரலையா? இப்பதான் புதுவிதமா செக் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்துருக்கேன். எப்படியாப்பட்ட புத்திசாலியா இருந்தாலும் நிச்சயமா இந்த தடவை பிடிபட்டுருவாங்க.
not terrorist, sir. Please, sir. Sir, please, sir. మూవ్ 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 Sir. కమ్ ఆన్ త్వరగా రండి రండి వెనక చేతులు పట్టుకోండి టర్న్ బ్యాక్ షూట్ చేసేద్దామా సార్? ఇప్పుడు కాదు, ఏసీ గారు ఫోన్ చేసిన తర్వాత మాట్లాడతాం. లైన్ బిజీగా ఉంది. ఆల్రెడీ షూట్ ఎట్ సైట్ ఆర్డర్ ఉంది. షూట్ చేసి పోయేటప్పుడు తర్వాత ఇన్ఫార్మ్ చేస్తాం. சார் இது என்ன டென்ஷன்? மேடம் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் தனியாக போயிட்டு பேசிட்டு வரீங்க. அது என்னோட பிரச்சனை. என் ஒய்ஃப் தமிழ்நாட்டில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். குடும்பத்தில் இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். என்ன சார் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுமா? என்ன பண்ணுறது, என் மாமனார் மச்சான்னு எல்லாரும் அவ்வளோ முட்டாளுங்க. குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டி வச்சு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுவானுங்க. வேறு வழி இல்லாமல் தான் என் ஒய்ஃப் ஃபோனையும் அட்டன் பண்ணிக்கிட்டு என் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். மறுபடியும் அவங்க கிட்ட இருந்தால் ஃபோன் வருது. வாயம்மா, நீ வர்ற வழியில் தான் நான் இருக்கேன், சொல்றது கேளு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாத. ஆமாம்மா, ஆமாம். அட ஆமா, அப்படியா? என்னம்மா சொல்ற? ஜாக்கிரதம்மா. நான் வரேன், சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரிம்மா, சரி, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். இதோ பக்கம்தான், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இதோ வந்துடுறேன். ஓகே டிரைவர், త్వరగా వెళ్ళండి. சார், இந்த டெரரிஸ்டுங்களை பிடிக்கிறது அது நடக்குங்க. என் குடும்பத்தையும் பார்க்க வேண்டாமா? டெரரிஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய போலீஸ் படையே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயம் பிடிச்சிருவாங்க. நான் போய் முதல்ல என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். நீங்கள் கொஞ்சம் பேசாம வாங்க. என்ன பிரகாஷ், லைன் கிடைச்சதா கிடைக்கலையா? இல்ல சார், நாட் ரீச்சபிள்னு வருது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னன்னே தெரியல. சத்யா எதுக்காக ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும்? அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் தவிக்கிறேன் சார். ஒருவேளை சார்ஜ் இல்லாம போயிருக்குமா? நான் ஒரு முட்டாள். லாரியில ஏறின உடனே அந்த லாரி டிரைவர் நம்பர்ல இருந்து கால் பண்ண சொல்லிருக்கணும். இப்போ எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன் பதட்டப்படுறீங்க? மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறது பெரிய விஷயமா? என்ன சார், ஒரு விஷயமும் நல்லதா நடக்கல சார். அந்த அரவிந்த் துரோகம் பண்ணிருக்கான். போலீஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பொண்ணு மேல ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவ தனியா போராடிட்டு இருக்கா. இதுல சங்கீதாவையும் சதீஷையும் பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வரணும். அட்லீஸ்ட் போலீஸ் உறுதுணையா இருந்தா கூட நான் கொஞ்சம் பயம் இல்லாம இருப்பேன். அவங்களும் அவங்களுக்கு எதிரா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். ஒன்னும் நடக்காது பிரகாஷ். நானும் உங்க அண்ணனும் கமிஷனரை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அவரும் ஹைதராபாத் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? சத்யா மேடத்துக்கு ஒன்னும் ஆயிருக்காது சார். ஹைதராபாத் போலீஸ் கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. பேசினாரான்னு தெரியுமா சார்? கட்டாயம் பேசிருப்பாரு பிரகாஷ். ஒருவேளை ஒர்க் பிஸில பேசாம விட்டுருந்தா? சார், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். கார்ல வர வேண்டாம்னு சொல்லிருக்கேன். ஒருவேளை கார்ல இருந்து மாறும்போது போலீஸ் அவங்கள பிடிச்சிருந்தா இல்ல வேற ஏதாச்சும் நடந்திருக்குமான்னு பயமா இருக்கு சார். எதுக்கு கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க? கமிஷனர் கட்டாயம் பேசியிருப்பாரு. போலீஸ் சத்யா மேடத்தை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. சத்யா மேடம் சேஃபா வந்துட்டு இருப்பாங்க. கமிஷனர் ஹைதராபாத் போலீஸ் கிட்ட பேசினாரா? அவங்க பக்கத்துல இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வந்ததான்னு தெரியுமா சார்? அவங்கள போலீஸ் பிடிக்கல, பிடிச்சிட்டாங்கன்னு ஏதாவது தகவல், அவங்க சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்சா நிம்மதியா இருப்பேன் சார். ஏன் சார், இப்பதான் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க முடியுமா? 1 மணி நேரமாவது போட்டோம் சார். அப்பதானே ஏதாவது தகவல் இருக்கான்னு கேட்க முடியும். ஃபேக்ஸ் கொடுத்த 1/4 மணி நேரத்துல எப்படி கேட்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. எதுவுமே பண்ண முடியாதா? பாவம் சத்யா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா. என்ன பாஸ், இவ்வளவு நல்லா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், எனது கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? 4 ஆண்டு காலத்தில் முதல்வராக ஜெயலலிதா சாதித்தது என்ன? காவல்துறைக்கு அமைச்சராக
ஒட்டுமொத்த துறைகளுக்கும் தலைமை நிர்வாகியாக ஜெயலலிதா சாதித்தாரா சறுக்கினாரா?